வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். சில டைம் ஒரு நிறுவனம் 10, 15, 20% தான் வந்து வளர்ச்சி காட்டுவாங்க. ஆனா சடனா ஒரு குவார்ட்டர்ல விற்பனை வளர்ச்சி 40, 50, 60% அதிகமாயிட்டே இருக்கும். அண்ட் இந்த மொமெண்டம் வந்து ஏர்னிங்ஸ்லயும் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இத தான் நம்ம ஃபண்டமெண்டல் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கோட காணொளியில அந்த மாரி 3 நிறுவனங்கள தான் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் இவங்களோட நம்பர்ஸும் ஏர்னிங்ஸ்ல சர்ப்ரைஸா காட்டியிருக்காங்க. பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ குரோத் அண்ட் நெட் ப்ராஃபிட்லயும் இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா பாருங்களேன். அண்ட் நம்ம இந்த விஷயம் சஸ்டெய்னபிளா இருக்குமா? இல்ல ஒரு ஒன் டைம் ஜம்ப் ஆஃபா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கோட காணொளியில நம்ம இந்த நிறுவனங்கள டீகோட் பண்ண போறோம். நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சடன் ஜம்ப் என்ன வந்து குடுத்திருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். வாங்க நம்ம காணொளிக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்க போற நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NMDC. இந்த நிறுவனத்துடைய வணிகம் ரொம்பவே சிம்பிள். இவங்க ஸ்டீல் புரொடியூசரா இருக்காங்க. கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து அயர்ன் ஓர் வேணும். ஸ்டீல் வந்து தயாரிப்பு செய்யணும்னா. NMDC என்ன பண்றாங்கன்னா, அயர்ன் ஓர அவங்களோட மைன்லேருந்து எடுத்து அத ப்ராசஸ் பண்ணி ஸ்டீல் நிறுவனங்களுக்கு இத சப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் ரீசென்ட்டா அதனுடைய லாங் கன்சாலிடேஷன் ரேஞ்ச்லேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் 2010ல இருந்து இந்த லாங் கன்சாலிடேஷன் ரேஞ்ச்ல இருந்திருக்குன்னா பாருங்களேன். கரெக்ட்டா இந்த பங்கு வந்து அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து சிக்னிஃபிகன்ட்டா லோவரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ₹146ல. அண்ட் இத வந்து நம்ம ரிவர்சல் பிரேக் அவுட்டா தான் நம்ம பார்க்க முடியும். ஹவெவர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஹையர் லெவல்ல பார்த்தோம்னா, அதிகமா இருக்கறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம சொல்ற எதுவுமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஏர்னிங் சர்ப்ரைஸ்ல நம்பர்ஸ்ல என்ன வந்திருக்கு இந்த சர்ப்ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடந்த 12 குவார்ட்டரா கம்பெனியோட சேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5000லேருந்து 7000 கோடி ரேஞ்ச்ல தான் இருந்திருக்கு. குரோத் சில டைம் வந்து ரொம்பவே ஃபிளாட்டா இருந்திருக்கு. அண்ட் மீதி சமயம் 20, 30% இந்த மாதிரியும் இருந்திருக்கு. பட் Q4 FY26ல பார்த்தோம்னா பிக்சரே சேஞ்ச் ஆயிருச்சு. கம்பெனியோட குவார்ட்லி சேல்ஸ் வந்து 62% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு டு ஆல்மோஸ்ட் 11,300 crores. இனி வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ் growth கிளியரா வந்து அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்சை விட பியாண்டா மூவ் ஆயிருக்கு. இந்த சேம் ட்ரெண்டை வந்து நம்ம ஆனுவல் லெவல்லையும் பார்க்க முடியுது. சேல்ஸ் வந்து 23,900 crores இருந்திருக்கு FY25ல. இது 32,000 crores FY26ல அதிகமாயிருக்கு. அண்ட் மெயின் ஏர்னிங் சர்ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டோரியில தான் வருதுங்க. மார்ஜின்ஸ நம்ம பார்க்கலாம். அவங்க ஆல்மோஸ்ட் வாலடைலா தான் இருந்திருக்கு. ஆனுவல் பேசிஸ்ல நம்ம பார்த்தோம்னா, ரீசன் வந்து ரொம்பவே சிம்பிள். NMDC வந்து ஒரு சைக்ளிக்கல் பிசினஸ்ல இருக்காங்க. சில டைம் வந்து இந்த அயர்ன் ஓருடைய விலை வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அண்ட் மீதி டைம் வந்து இது கொஞ்சம் பிரஷரைஸ்டாவும் இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. கரண்ட்டா மார்ஜின்ஸ் வந்து லோவர் சைட்ல தான் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்ச்ல நம்ம இந்த பர்ட்டிகுலர் நிறுவனத்துக்கு பார்த்தோம்னா. ஸோ ஏதாவது மார்ஜின் ரெக்கவரி வந்து முன்னாடி போக போக நடந்தது அப்படின்னா, இது இந்த ஈவென்ட்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ட்ரிகரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சேல்ஸ் ஜம்ப்ப மட்டும் பார்க்கறது எப்பவுமே முக்கியமான விஷயம் கிடையாது. இன்னும் நெறைய விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கேள்வி என்ன இந்த இடத்துலனா, குரோத் வந்து சஸ்டெய்னபிளா இருக்கா? இல்ல ஏதோ ஷார்ட் டெர்ம்ல வந்து திடீர்னு ஒரு ஸ்பைக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. இந்த டர்ன் அரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணலாம். ரெவென்யூ குரோத் Q4 FY26ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேட்ச் இருக்கு. என்ன கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் ஜம்ப் வந்து இந்த கோர் அயர்ன் ஓர் பிசினஸ்லேருந்து வரல. Q4ல அயர்ன் ஓர் சேல்ஸ் வந்து 15% இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் அதர் சேல்ஸ் வந்து 610 crores-லேருந்து 3,893 crores-ஆ ஜாஸ்தியா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சர்ஜ் வந்து HR காயில் ட்ரேடிங் NMDC ஸ்டீல்லேருந்து அவங்க வாங்கிட்டு பண்ணதுனால தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சிம்பிள் டெர்ம்ல சொல்லணும்னா, HR காயில்ங்கிறது ஒரு ஸ்டீல் ப்ராடக்ட். NMDC டெம்பரரியா வந்து இந்த காயில்ஸ NMDC ஸ்டீல் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இத வந்து சந்தையில செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா NMDC ஸ்டீல் வந்து கேஷ் ஃப்ளோ சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதனால தான் இவங்க பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் மெஷர் தான். இந்த மாரி டிரான்சாக்ஷன் வந்து Q1ல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 62% இந்த ரெவென்யூ குரோத் Q4ல பார்த்தோம்ல. இது வந்து கன்சிஸ்டன்ட்டா அடுத்த குவார்ட்டர்ல ரிப்பீட் ஆகுமா? கன்சிஸ்டன்ட்டா ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆகுமா? அப்படிங்கிறது வந்து கேரண்டி கிடையாது. இது வந்து இந்த டர்ன் அரவுண்ட் வீக் அப்படிங்கிறத சொல்றது இல்லைங்க. ஸ்ட்ராங்கர் பார்ட் இந்த டர்ன் அரவுண்ட்ல எதுல விசிபிளா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அது எது கம்பெனியோட வால்யூம் அண்ட் கம்பெனியோட குரோத் பிளான்ல தான் இருந்திருக்கு. FY26ல NMDC வந்து 53 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் இது 60 மில்லியன் டன்ஸ் ஆக்கணும் FY27ல அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டெர்ம் டார்கெட் வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. அதாவது 2030க்குள்ள கம்பெனி வந்து 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து
வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்காங்க. இதுக்காக மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கெபெக்ஸ் கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து 6000 crores இருக்கு. FY27ல நம்ம பார்த்தோம்னா. அடிஷனலா ஆனுவல் கெபெக்ஸ் வந்து 7000 to 10,000 crore ரேஞ்ச்ல இருக்கும். அடுத்த 2லிருந்து 3 வருடத்துக்குள்ள. அயனோர தவிர இந்த நிறுவனம் வந்து இந்தியாவுடைய ஒன்லி மெக்கனைஸ்ட் டைமண்ட் மைன் வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப புதுசா டொமஸ்டிக் கோல் மைனிங்லயும் என்டர் ஆயிருக்காங்க. இப்ப இந்த நிறுவனத்துடைய கீ மெட்ரிக்ஸ் அதாவது நம்பர் வைஸ் எப்பவுமே பார்ப்போம்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடந்த 5 வருடமா நிறுவனம் வந்து ஆவரேஜ் ROE 26% குடுத்திருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ROCE வந்து 33% குடுத்திருக்காங்க. சைக்ளிக்கல் பிசினஸ்ல சிங்கிள் இயர் ரிட்டர்ன் ரேஷியோஸ் வந்து ரொம்பவே மிஸ்லீடிங்கா இருக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே 5 இயர் ஆவரேஜ் எடுத்து பார்க்கறதுனால இந்த சைக்கிள் எல்லாம் வந்து ஆவரேஜ் ஆயிரும்ல. அப்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம எந்த நிறுவனம்னாலும் அதுல இருக்கிற ரிஸ்க வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. சில லார்ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் ஆன JSW, AMNS இவங்க எல்லாரும் வந்து அவங்களோட ஓன் அயன் ஓர் மைன்ஸ வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணி கேப்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேஜர் ரிஸ்க் NMDCக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபியூச்சர் வால்யூமோட டிமாண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ கேள்வி வந்து ரொம்பவே சிம்பிள். கன்க்ளூஷனும் ரொம்பவே சிம்பிள். சேல்ஸ் வந்து Q4ல ஜம்ப் ஆனது பார்ட்லி டெம்பரரி தான். பட் NMDCயோட லார்ஜர் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்து வால்யூம் குரோத், கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா, கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகம் பண்றாங்களா, அத பொறுத்து தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு பட்டியல்ல 2வதா பார்க்க போற நிறுவனத்தின் பெயர் SPR ஆட்டோ டெக்னாலஜிஸ். இத நம்ம வந்து ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருப்போம். கம்பெனி தான் இந்தியாவுடைய லீடிங் தயாரிப்பாளரா இருக்காங்க. என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பிஸ்டன் ரிங்ஸ், அப்புறம் என்ஜின்க்கு தேவையான வால்வ்ஸ் இதெல்லாம் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி வந்து கோர் காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் வந்து பவர் ஜெனரேட் பண்ணும் ஒரு வெஹிக்கிள்குள்ளேயோ அது எல்லாத்தையும் வந்து தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா பிஸ்டன், ரிங்ஸ் அண்ட் வால்வ்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இன்னொரு வேர்ட்ஸ்ல நம்ம சொல்லணும்னா, இன்சைட் என்ஜின் வந்து என்ன மூவ்மெண்ட் எல்லாம் நடக்குது. இந்த மூவ்மெண்ட்ட யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பவரா வந்து கன்வெர்ட் பண்றோம். அந்த பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் கீ சப்ளையர் தான் இந்த SPR சப்ளைஸ். இவங்க வந்து இந்த என்ஜினோட வேல்யூ செயின்ல ஒரு கீ பிளேயரா இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாக் கரண்ட்டா அதனுடைய ஆல் டைம் ஹைல இருந்து 11% கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ₹3,765ல. சார்ட் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் செட்டப் வந்து நமக்கு காட்டுது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்ப சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து சப்போர்ட் லெவலுக்கு கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, இந்த செட்டப் வந்து இன்வாலிடா இருக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப இந்த நிறுவனத்துல ஏர்னிங் சர்ப்ரைஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கடந்த சில குவார்ட்டர்ஸா கம்பெனியுடைய சேல்ஸ் குரோத் வந்து 15-20% ரேஞ்ச்ல இந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. பட் Q4 FY26ல பார்த்தோம்னா, விற்பனை வளர்ச்சி வந்து 47% சடனா ஜம்ப் ஆயிருக்கு. ஆனுவல் லெவல்லயும் இதே தான் நடந்திருக்கு. FY26ஓட சேல்ஸ் குரோத் வந்து அரவுண்ட் 25% இருந்திருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்கு. Q4 ஜம்ப் வந்து வெறும் இந்த நிறுவனத்துடைய ஸ்டாண்ட் அலோன் பிசினஸ்ல இருந்து மட்டுமே வரலைங்க. ஸ்டாண்ட் அலோன் ரெவென்யூ குரோத் இதுல வெறும் 11% தான். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குரோத் வந்து 47% இருந்திருக்கு. அதாவது இந்த நிறுவனத்துடைய கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சப்சிடியரிஸ் அதாவது வேற வேற கம்பெனி இருக்கும்ல, அதுல இருந்து அந்த கான்ட்ரிபியூஷன் தான் சிக்னிஃபிகன்ட்டா ஜாஸ்தியா இருக்கு. பர்ட்டிகுலரா நிறுவனம் வந்து 3 இந்தியன் என்டிட்டீஸ் ஆண்டலன் குரூப் ஜான்வரி 2026ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இம்பாக்ட் வந்து இந்த ஆக்விசிஷன்ஸ்ல இருக்கிற இந்த இம்பாக்ட் வந்து Q4 நம்பர்ஸ்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, growth வந்து ஸ்ட்ராங் ஆட்டோ டிமாண்ட்னாலையும், ரெக்கவரி GST 2.0க்கு அப்புறம் நடந்ததுனாலையும், அண்ட் ஆக்விசிஷன்ஸ்னாலையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிமாண்ட் இந்த லெகசி பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்த்தியாவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஸ்டைனபிலிட்டி பத்தி நம்ம பேசணும்னா, மேனேஜ்மெண்ட் வந்து டைரக்ட்டா எந்த கைடன்ஸும் நமக்கு குடுக்கல. அதாவது இந்த 47% குரோத் வந்து இன்னும் போற குவார்ட்டர்ஸ்லயும் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தி எதுவுமே நம்மகிட்ட சொல்லல. ஆனா நிறுவனம் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன்ல கன்டினியூஸா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. புது டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வளர்ச்சிக்காக ஆக்விசிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. இந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் 200 கோடி கேபெக்ஸ்ல FY26ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிமிலர் லெவல் ஆஃப் கேபெக்ஸ் வந்து அடுத்த 2லிருந்து 3 வருடத்துக்கும் கன்டினியூ ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்ஜின் ஸ்டோரியும் ரொம்பவே மிக்ஸ்டா இருக்கு. ஆனுவல் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது OPM நம்ம பார்த்தோம்னா, இது 11% இருந்தது FY20ல. இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 20-21% ரேஞ்ச்ல FY24-26ல. பட் Q4 FY26ல OPM வந்து 18% தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூலி அக்வயர்ட் பிசினஸ்க்கு வந்து கம்மியா மார்ஜின் இருக்கு இவங்களோட ஸ்டாண்ட் அலோன் பிசினஸை விட. அதனால தான் இது நடந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்டலனோட எபிட்டா மார்ஜின் வந்து 9-10% ரேஞ்ச்ல இருக்கும். அண்ட் கம்பெனி வந்து அவங்களுடைய ஆப்பரேஷனல் சினர்ஜியை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நிறுவனத்துடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் FY26
2026ல இருந்தே எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 5.3 to 7.6% ஆயிருக்கு. அண்ட் டிஐஐ வந்து அவங்களோட ஸ்டேக்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இந்த எல்லா பீரியட்லயுமே கொஞ்சம் ஸ்டேபிளாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ப்ரொஃபைலும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கம்பெனி வந்து ஆவரேஜ் ஆர்ஓஇ 21.5%ம், ஆர்ஓசிஇ ஆவரேஜா 23% குடுத்திருக்காங்க. கடந்த 5 வருடமா நம்ம பார்த்தோம்னா. ஆனாலும் நிறுவனத்தோட ரிஸ்க்க நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. மேஜர் போர்ஷன் இவங்களோட கோர் பிசினஸ் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் டிபெண்டன்ட்டா இருக்கு. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்னா ஐசி அப்படின்னு நம்ம சொல்வோம்ல அதுதான். எஸ்பெஷலா இந்த டூ வீலர் செக்மெண்ட்ல. இவி அடாப்ஷன் வந்து ஒரு லாங் டெர்ம் ரிஸ்க்கா இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு. இது கூட சேர்ந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஸ்டீல், அலுமினியம், காப்பர் இது எல்லாத்துடைய விலைகள்ல. அது கூட சேர்த்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன் இது எல்லாமே அவங்களோட எக்ஸ்போர்ட் அண்ட் மார்ஜின்ஸ்ல பிரஷர் போடுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னா, Q4 சேல்ஸ் ஜம்ப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இது லார்ஜ்லி ஆக்விசிஷன் லெட்டா இருக்கு. அதனால வளர்ச்சி வந்து சில குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் கதைய தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட முடிவுகள நம்ம எடுத்துக்கணும். ஸ்டோரி வந்து ட்ரூலி சஸ்டெய்னபிளா எப்ப இருக்கும்னா, கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா அதனுடைய ஆக்விசிஷன்ஸ் அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி, கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஸ்டேபிளா மார்ஜினும் இந்த நிறுவனம் மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் அது வந்து சக்சஸ்ஃபுல் சொல்லலாம். வேல்யூவேஷன் பார்த்தோம்னா, கம்பெனி கரண்ட்டா பிஇ வந்து 26x அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. FY 26ல விற்பனை வளர்ச்சி வந்து 25.6% இருந்திருக்கு. அதாவது கம்பெனி வந்து 25% வந்து அவங்க வளர்ந்திருக்காங்க. அண்ட் பிஇ மல்டிபிள்ஸ் ஆஃப் 26x வளர்ந்திருக்காங்க. இன்ட்ரஸ்டிங் பார்ட் என்னன்னா, ஆவரேஜ் சேல்ஸ் குரோத் வந்து கடந்த 5 வருடமா பார்த்தோம்னா, அப்ராக்ஸிமேட்டா இது 23% இருந்திருக்கு. வால்யூம் ட்ரிவன் குரோத் வந்து கன்டினியூஸா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்விசிஷன்ஸ்னாலயும் அண்ட் கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்னாலயும் தான் வந்திருக்கு. நம்ம Q4 FY 26ல இத பார்த்திருக்கோம். அண்ட் பிஇ ரீரேட்டிங்கும் வந்து பாசிபிளா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் குரோத் கூடவே இது நடக்கறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்விசிஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி ப்ளே அவுட் ஆகல அப்படின்னா, இது வந்து ரிஸ்க்கா இருக்கும். ஏர்னிங்ஸ் பிரஷர் அண்ட் பிஇ டீரேட்டிங்ல. நம்ம இன்னைக்கு 3வதா பார்க்க போற நிறுவனத்தின் பெயர் வந்து குஃபிக் பயோசயன்ஸ். ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, குஃபிக் பயோசயன்ஸ் வந்து அவங்களோட பணத்தை எப்படி ஈட்டுறாங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் ஈட்டுறாங்க. இதில காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ் பண்றாங்க. இது ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் கிளினிக்ஸ்ல பயன்படுத்துறாங்க. இது கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஏபிஐஸும் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கரண்ட்டா அது வந்து 26% பிலோ ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 504. ரீசென்ட்டா ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் காட்டியிருக்கு. 270 to 280 லெவல்ஸ்ல இருந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலா நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஹையர் லெவல்ஸ் போக போக கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கும் இந்த பங்கிற்கு வாய்ப்பு இருக்கு. Q4 FY 26ல கம்பெனி வந்து 22.8% சேல்ஸ் குரோத் வந்து காட்டியிருக்காங்க. பிக்கஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோத்துக்கு பின்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி புதுசா அவங்க இந்தோர்ல ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ரேம்ப் அப் ஆனதுனால தான். இது வந்து அக்டோபர் 2024ல இருந்து ஆப்பரேஷனலா இருக்கு. இண்டோர் பிளான்ட் சிக்னிஃபிகன்ட்டா வந்து கம்பெனியுடைய இந்த இன்ஜெக்டபிள் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். 1.3xலேருந்து 1.5x இது ஜாஸ்தி பண்ணியிருக்கு. மார்ஜின்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ், அதுக்கப்புறம் நிகர மார்ஜின்ஸ் அதாவது நெட் மார்ஜின்ஸ் 2மே வந்து Q4ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் FY 24 லெவல் என்ன இருந்திருக்கோ அதுக்கு பக்கத்துல இது மூவ் ஆயிருக்கு. பட் ஆனுவல் பேசிஸ்ல FY 26 மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் லோவராவே இருந்திருக்கு. ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த புது இண்டோர் பிளான்ட் தான். நம்ம இப்ப இந்த நிறுவனத்துடைய எம்ப்ளாயி காஸ்ட், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற செலவுகள் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 2மே கடந்த வருடங்களா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. மெயினா வந்து சேலரி ஜாஸ்தியா இருக்கு. ஃபியூவல் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. பிளான்ட் ஆப்பரேட்டிங் செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு இதனால தான். ஏன்னா பிளான்ட் வந்து கரண்ட்டா வெறும் 30% யுட்டிலைசேஷன் கெப்பாசிட்டில தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆகல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. யுட்டிலைசேஷன் அதிகமாக மார்ஜின்ல பிரஷர் இருக்கும். ஸோ இது கிராஜுவலா நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதே சமயத்துல டெட் டு எக்விட்டி ரேஷியோவும் வந்து 0.66 வந்து அதிகமா இருக்கு. பிரைமரியா வந்து ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஜாஸ்தியா இருந்ததுனால தான். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ நம்ம பார்ப்போம்ல. இது இந்த நிறுவனத்துக்கு 7.8xல இருந்து 3.3xஆ கடந்த 2 வருடமா கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப க்ளோஸா கன்சிஸ்டன்ட்டா மானிட்டர் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம விசிபிளா ஒரு பிரஷர் வந்து வொர்க்கிங் கேபிட்டல் சைட்லயும் இந்த நிறுவனத்துக்கு பார்க்க முடியுது. இன்வென்டரி டேஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஜாஸ்தியானதுனால, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இருக்குல்ல, அது இந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் எலிவேட்டடாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்வென்டரி வந்து எவ்வளோ டைம் வந்து வேர் ஹவுஸ்லயே இருக்கு.
ஏர்லியர் பீரியட விட அப்படின்னு கம்பேர் பண்றது தான் இந்த ஒரு மெட்ரிக். இது வந்து முதலீட்டாளரான நம்ம ஒரு கண்ணா பார்த்துட்டே இருக்கணும். இப்ப இந்த நிறுவனத்துடைய குரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட் வந்து ஆனுவல் ரெவென்யூ குரோத் 15லிருந்து 20% அடுத்த சில வருடங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த குரோத் உடைய பெரிய ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டோர் பிராண்ட் வந்து ராம்ப் அப் ஆனதுனால தான். மேனேஜ்மெண்ட் வந்து யுட்டிலைசேஷன் 50% கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கரண்ட் 16 to 20 to 22% ரேஞ்ச்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இண்டோர் பிளான்ட் ஃபுல் ராம்ப் அப் ஆனதுக்கு அப்புறம் 750 to 800 crore ஆனுவல் ரெவென்யூ வந்து 70 to 80% யுட்டிலைசேஷன்லயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் பெர்ஸ்பெக்டிவ் வந்து 800 crore வந்து ரஃப்லி ஈக்குவலன்ட் டு 85% கம்பெனியுடைய FY26 ரெவென்யூவா இருக்கு. பட் எந்த நிறுவனம்னாலும் ரிஸ்க் இருக்கும். இந்த நிறுவனத்தோட ரிஸ்க் வந்து 25% கம்பெனியோட ரெவென்யூ வந்து 10 to 20 கீ மாலிக்யூல்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ சிக்னிஃபிகன்ட் பிரைசிங் பிரஷர் வந்து ரீசென்ட் குவார்ட்டர்ஸ்ல நம்ம இந்த நிறுவனத்துக்கு நல்லாவே பார்க்க முடியுது. ஏபிஐ பிரைஸ் எல்லாம் நல்லாவே ஃபால் ஆகுது. சைனால இருந்து இதெல்லாம் நடக்கிறதுனால கூஃபெக்கு ஒரு பிரஷர் இருக்கு. இந்த பிரைஸ் கட்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்றது. பிரைசிங் எரோஷன் வந்து அவங்களோட ரெவென்யூல சூப்பரா ஒரு இம்பாக்ட் காட்டியிருக்கு. அப்ராக்ஸிமேட்டா 120 crore இந்த நிறுவனத்துக்கு ஆல்மோஸ்ட் 13% அவங்களோட FY26 வருவாய நம்ம பார்த்தோம்னா. அதே சமயத்துல இந்த நிறுவனத்துடைய கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே எலிவேட்டடாவே இருக்கு. ஏன்னா இன்வென்டரி டேஸ் வந்து இயர் ஆன் இயர் இந்த நிறுவனத்துக்கு ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருந்திருக்கு. அதாவது இன்வென்டரி டேஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து லாங்கர் தேன் பீரியட்ல வந்துட்டு இவங்க கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால ஒர்க்கிங் கேபிட்டல்லையும் ஒரு பிரஷர் வந்து இது உருவாக்கியிருக்கு. ஸோ இன்னைக்கோட காணொளியில நம்ம ஏர்னிங் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் பேஸ்ட் கேம் மட்டும் இல்ல. பட் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கான்னு பார்க்கணும்னு பார்த்திருக்கோம். சஸ்டைனபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும்னு பார்த்திருக்கோம். ஸ்ட்ராங் குரோத் எப்போ மீனிங்ஃபுல் ஆகும்னா, குரோத்துக்கு ஏதாவது ட்ரிகர் இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். மார்ஜின் நல்லாவே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸிகியூஷன்ல ஒரு சூப்பர் விசிபிலிட்டி இருக்கணும். அப்பதான் குரோத் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 நிறுவனங்கள்ல எது வந்து ஏர்னிங் சர்ப்ரைஸ்னுடைய ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா இருக்கும், இல்ல ஒரு நல்ல யுக்தியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நம்ம இன்னைக்கு பேசின எல்லா விஷயமுமே வந்து உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட ஓன் முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.